அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 2/1/2026. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயி விஜயன் அவங்க வயலில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாயிஞ்சு வரப்பில் போட்டிருக்கோம். இது வந்து கருப்பு கவுனி வயல். இதில் வந்து 2-3 வாட்டி மல்லாட்டை புண்ணாக்கு, ஜீவாமிர்தம் ஒரு 2-3 வாட்டி விட்டுருக்கோம். நெல் கதிரெலாம் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் பால் வச்சிட்ருக்கு. வரப்பெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வீட்டுக்கு தேவையான போட்டுருக்கோம். கத்திரிக்காய் எப்படி காய்ச்சிடும் கொல்லப்புறம் அசோலா எப்படின்னு சொல்லு. அதேமாரி வயல் ஃபுல்லாக எல்லா துண்டுலையுமே அசோலா இருக்குது. இது கொல்லைக்கு அவ்வளோ சத்து. அஞ்சு இல்லாத கொள்ளையாக இருந்தால் தான் இதேமாதிரி ஒரு கொள்ளை உள்ள இருக்கும். பாருங்கள் கருப்பு கவுனி கதிரெலாம் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. எங்கள் அப்பா நெல் வயலில் இருக்காங்க. ஒரு ஆளே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னும் இதோட அந்த பல்ல வயலில் ரொம்ப இதாகவே இருக்குது. நெல் ஆள் உயரம் இருக்குது. இதுதான் பாரம்பரிய நெல்லோட இது மகத்துவம். எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆளே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த நெல் உயரம் இது வந்து பாரம்பரிய கருப்பு கவுனி. இது வந்து அடியில் மல்லாட்டை புண்ணாக்கு போட்டோம். 2 முறை ஜீவாமிர்தம் விட்டுருக்கோம். ஒரு பச்சை சாணியை ஒரு 4-5 முறை கரைச்சி விட்ருக்கோம். அவ்வளோதான். இது வந்து மேல் துண்டு. இன்னும் பள்ள வயல்லாம் அதிக பள்ளத்தை நல்ல ஆழ தாண்டின உயரமும் இருக்குது. அதையும் காமிக்கிறோம். நல்ல அருமையான விளைச்சல். நல்ல பால் பிடிக்கிற டைமில் இருக்குது. இது நல்ல உயரம். எந்த ஒரு இதுவும் இல்லை. பாரம்பரிய நெல்லுக்காக இது. இந்த வரப்பு சுற்றி மாங்காய் இஞ்சி, அடுத்தது கத்திரி செடி, தட்டைப்பயிறு, இது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து ஆள் உயரம் இருக்கிற நெல். இன்னும் அடுத்த துண்டுலாம் நல்லா இருக்கும். பின்னாடி இந்த பூலாம் காட்டுறாங்க. இந்தமாரி தக்கா பூண்டு, தெனப்பையோடைய பூலாம் அந்த குழவிக்காக வச்சுருக்கோம். நான் முன்னாடி போகிற வீடியோ அனைத்து வயல்லையும் அசோலா இருக்குது. விஷம் இல்லாத நஞ்சு இல்லாத பூமியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடுதுன்னு சொல்லு. இந்த அசோலா வர்றதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து ஒரு நஞ்சு இல்லாத நிலத்தில் மட்டும்தான் வரும் அசோலா. எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொல்லப்புறம் ஒரு இடம் கூடாத இருக்குது. அழகாக பச்சை பசையிலும் பறந்து இருக்குது தண்ணியில். அசோலா வந்து ஒரு இயற்கை உரம். கருத்துல நல்லா காமிப்போம். இது அப்படியே இந்த மாங்காய் இஞ்சி நீட்டு காமி பாருங்க. இதெல்லாம் மாயிஞ்சு எவ்வளோ அருமையாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். இது நஞ்சு இல்லாததுக்கு இங்கே பாரு. இதே நண்டு வேலை இன்னைக்கு இப்போ தான் நண்டு உள்ளே போகுது. இங்கே இருக்கு பாரு நண்டு வேலை. இங்கெல்லாம் நத்தெல்லாம் நிறைய பெருசு பெருசு நத்தெல்லாம் பிடிச்சி காட்டும். இப்போ தான் நண்டு உள்ளே போச்சு. இதேமாதிரி நண்டு வேலை இயற்கையான இது. இந்தமாதிரி பூ இருக்கிறதுனால குலைவெல்லாம் வரும். அப்படி நான் அப்படி நெல் உள்ள போகிறேன். திரும்பி அப்படி எவ்வளோ தாண்டி மறைச்சிருக்கு பாருங்க. ஆளோட அதிக உயரம் வந்துச்சு அந்த கொள்ளையோட. இது இதெல்லாம் ஒரு பயிராக தான் வச்சோம். இதெல்லாம் ஒரு நெல் தான். ஒரே ஒரு ஒத்த பயிர் தான். இந்த ஒரு 2 ஏக்கர் கருப்பு கவுனி நெல்லும் 10 கிலோ நெல் தான் விட்டோம். ஒரு பயிர் தான் வச்சோம். ஒரு குறைஞ்சது 10லேருந்து 12 விதமான இது இருக்குது. நல்லா அருமையான விளைச்சல். இன்னும் பொங்கல் கழிச்சு அத்தரலாம். நல்லா அருமையான இது. எவ்வளோ ஒரு கருத்து எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். ஒரு 60 சைஸ் இருக்குது. ஒரு கருத்துடைய நீட்டு ஒரு சான் தாண்டி இருக்குது. ஒரு சான் அளவு இருக்குது ஒரு கருத்துடைய இது. 9 அங்கலம் தாண்டி ஒரு கருத்து அளவு இருக்குது. நம்ம கொள்ளையில் வந்து நத்தை, நண்டு, இதுமாதிரி அசோலா எல்லாமே இந்த இது இருக்குது. வணக்கம். இந்தமாரி நண்டு வலைலாம் பார்த்தீங்க. இதேமாரி நத்தெல்லாம் கொல்லப்புறம் நிறையா இருக்குது. அசோலா ஃபுல்லும் இருக்குது. இது ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம வந்து இயற்கையோட ஒண்டி வாழணும். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதும். இவங்க இதெல்லாம் கொள்ளையிலேருந்து பிடிச்சது தான். இந்த இயற்கையாகவே ஆண்டவன் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். ஒன்றும் ஒரு நாட்டு பசுமாடு இருந்தால் போதும். அதோட ஜீவமரம் தான். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது புறம் பொன்மணி எல்லாம் பூ வந்துட்டுருக்கு. எவ்வளோ வளமாக இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு பூச்சி கீச்சி இல்லாமல் எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்கள். இதே பக்கத்தில் வந்து பூச்சி வருது. இதுவும் பொன்மணி தான். இந்த கருத்தையும் பாருங்கள். இங்கே நீங்கள் அனுப்போம். இது வந்து ரசாயனம் பயன்படுத்தின கொள்ள. இது ஒரே வரப்பில் உங்களுக்கு தாக்காதான்னு சொல்லுவீங்க. அது ஒன்றும் இல்லை. 2 பயிர் நம்மள்ட்ட வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போய்டும். அந்த கருத்து எவ்வளோ வளமாக இருக்குது. இது வளம் இல்லாத இருக்கு பாருங்கள்.
இதுக்கே அது 2 போகம் பயிர் வச்ச கொல்லை. இது வந்து இங்கே ஒரு போகம் தான் பயிர் வச்சது. நம்மளுக்கு 2 போகம் பயிர் வைக்குது. இது ஒரு போகம் வச்ச கொல்லை எப்படி இருக்கு பாருங்க. இல்லை ஒன்லி ஜீவாமிரதம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நாட்டு பசுமாடு தான், இதை வச்சு தான் நாங்கள் போகிறோம். அதோட ஜீவாமிரத்தோட இப்போ பஞ்சகாவியா ஜீவாமிரத்தோட பச்சை சாணி அன்னி கரைச்சி விட்டாலே போதும், நல்லா அருமையாக வருது. இதான் இயற்கையோட ஒன்று வாழணும். விவசாயத்தில் வந்து எந்த ஒரு நஷ்டம் இல்லாத, நோய் இல்லாத, நஞ்சு இல்லாத உணவாக எல்லா மக்களும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் இந்தமாதிரி நாங்கள் செயல்படுறோம். மாமரம்லாம் வந்து இந்த ஜீவாமரம் பாயிரம். இந்த மாங்காய்லாம் நல்லா குருவி அணில் எல்லாமே இப்போ கூட காய்ச்சிருக்கு. அந்தாண்ட பக்கம் மாங்காய்லாம் தெரியுது. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல பழமாக நல்லா சுவையாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு நஞ்சு இல்லாமல் செய்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் வி. சாத்தமங்கலம், விருதாச்சலம் மாவட்டம். நான் ஒரு 22 ஆண்டுகளாக இந்த இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த தட்டைப்பயிர் வந்து நம்ம பயிர்களுக்கும் இந்த இது வந்து பூச்சிக்காக போடுறது, நல்ல பூச்சி நன்மை செய்கிற பூச்சி சாப்பிட்றதுக்காக இந்த தட்டைப்பயிர் நம்ம வீட்டு செலவுக்கும் ஆகிடுது. இதெல்லாம் சும்மா ஒரு கடமைக்கு ஊனிட்டா போதும் ஒரு போகம். எவ்வளோ அருமையான பயிர், எவ்வளோ வளமாக இருக்கு பாருங்க. இந்த தட்டைப்பயிர் விற்கிறதெல்லாம் மருந்து அடிக்கிறாங்க 2 வாட்டி 3 வாட்டி. இது எதுவுமே கிடையாதுங்க. இது எவ்வளோ ஜோராக எவ்வளோ நீட்டு காய்ச்சி பாருங்க. இந்த நெல்லும் எவ்வளோ வளமாக இருக்குது, அசோலா கொல்லப்புறம் இருக்குது. இப்போ அந்த வரப்பெல்லாம் பாருங்கள், வெறும் மாங்காய் இஞ்சி போட்டிருக்கோம். அந்த மாங்காய் இஞ்சி வந்து கேரளாவில் தான் விளையுன்னு சொல்கிறாங்க, கிடையாது. வரப்பிலே நெல் வயல்லே எவ்வளோ ஒரு புதையில் 1.5 கிலோ 2 கிலோ இஞ்சி ஆகிற மாதிரி இருக்குது. நெல் அறுத்த உடனே அதை வெட்டி எடுத்துவோம். அந்த மாங்காய் இஞ்சி காமிப்போம். மாங்காய் இஞ்சி இருக்கு பாருங்க. சில இடத்துல வந்து ஆள் உயரம் கூட இருக்குது. இந்த மாங்காய் இஞ்சி போன வருஷம் சும்மா சாம்பிள் தான் பண்ணோம். 1 கிலோ 1.5 கிலோ இந்த ஒரு புதையில் இதெல்லாம் போட்டிருக்கோம். நெல் வரப்பில் தான். அந்த பக்கம் கத்திரி செடி இருக்குது, தேவையானது. கத்திரி செடி வந்து நல்லா எவ்வளோ ஒரு காய்கறியோட நல்ல சத்து உள்ள கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்ருக்கோம்னா ஒரு விவசாயி 3 முறை 4 முறை மருந்து அடிக்கிறாங்க. சொத்து இல்லாத கத்திரிக்காய் தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க, சொத்து உள்ளது தான் நல்ல கத்திரிக்காய். அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையானதை தான் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கள் ஏரியா கொஞ்சம் காய்கறிக்கு ஃபெயிலரானது. நெல், கரும்பு இந்த மாதிரி ஐட்டம் தான். நெல் மட்டும் எவ்வளோ வளமாக இருக்குது பாருங்கள். நல்லா சிறப்பாக நல்லா ஒரு இதாக இருக்குது. இதெல்லாம் 2 கிலோ வரும் இந்த மாங்காய் பெரிய புதை. அவ்வளோதான். நண்டு வந்து நரி இப்போ ரொம்ப நாளாக நரி இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு 15-20 நாளாக எங்கள் பக்கம் நரி சத்தம் காலையில் ஏன்ச்ச உடனே கேட்குது. இது வந்து இந்த நரி பிடிச்சி இன்றைக்கி சாப்பிட்ருங்க. எதுங்க நரி இந்த ஓடு எல்லாம் கிடக்கு பாருங்க. அங்கே நத்தை காமிச்சேன். இதேமாதிரி களைக்கொல்லி போடுறாங்க, ரசாயனம் போடுறவங்க கொல்லையில் இருக்காது. இயற்கைங்கிறது இதுதான். இது நான் நீன்னு உண்டாக்க முடியாது. யார் வேணாலும் வதந்தியாக பேசிகிட்டு இருக்கலாம். இதேமாதிரி இன்றைக்கி காலையில் வந்து இது பிடிச்சி சாப்பிட்ருங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் வி. சாத்தமங்கலம் இயற்கை விவசாயி விஜயன் பேசுகிறேன். இது வந்து கருப்பு கவுனி நெல். இது வந்து எல்லாம் பால் பிடிக்கிற டைமில் இருக்குது. இதுக்கு அடியில் வந்து அலடா புண்ணாக்கு 2 முறை தான் ஜீவாமிரதம். அப்புறம் ஜீவாமிரதம் செய்யறதுக்கு ஒரு கடமை ஏற்பட்டுட்டு உடனே பச்சை சாணி எடுத்தாந்து 10 கிலோ 20 கிலோ டைம் கரைச்சி விட்டது தான். எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. நெல் கருத்து எவ்வளோ 9 அங்கலம் இருக்குது. ஒரு நெல்லுடைய உயரம் 9 அங்கலம் இருக்குது. 1 இன்ச்சு தாண்டி இருக்குது. நல்ல வளமாக இருக்குது. இதுதான் பாரம்பரிய கருப்பு கவுனி. நம்ம கொல்லையில் தானா ஆசோலா வந்தது. நத்தை, நண்டு இயற்கையாகவே நல்லா வந்துட்டுருக்கு. வேறு எதுவும் இயற்கையோட ஒண்டி வாழறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு நாட்டு பசுமாடு இருந்தால் போதும். இது வந்து கருப்பு கவுனி. அங்கிட்ட தங்க சம்பாருக்கு பொன்மணி நட்டுருக்கோம். இதுதான் இந்த வருஷத்துடைய மாசூல். எல்லாமே பொங்கல் கழிச்சு தான் அறுவடை ஆகும். நன்றி, வணக்கம்.